கூரைப்பூ எதுக்கு தெரியுமா? பொங்கலுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வருஷத்துல 6 மாசம் கிடைக்காது. ஏதாவது வவுத்து ஒழிச்சா உருகி குடிக்கிறதுக்கு தான் சொருகுறாங்க. இப்ப மக்கள் அது தெரியாம டூ வீலர் கார்ல எல்லாம் கட்டிக்கிட்டு திரிறாங்க. பொங்கல் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள வச்சா தேட முடியாதுன்னு தான் வீட்டு வாசல்ல வைக்கிறது. இதான் தேவதார் விதை. 12 வருஷத்துக்கு ஒருக்கா முளைக்கிறது. இன்னொரு பேர் குதிரை புழுக்கன்னு சொல்லுவாங்க. நரம்புகளுக்கு நல்லது, சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு பத்தியம் பண்ணணும். அதுவும் இந்த கருடன் கிழங்குன்னு வீட்டில் கட்டுறாங்க. இந்த கிழங்கே எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஏதோ பாம்போ விசக்கடியோ கடிச்சிட்டாங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு விசை ஏறாது. அதுக்கு தான் இதையும் வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது. கருடன் கிழங்குன்னு ஏன் சொன்னாங்கன்னா, பாம்பு கழுகும் சண்டை போடும்போது கழுகு இதை தான் போய் சாப்பிடும். இது கண்டங்கத்திரி மாதிரி தான் தெரியும், ஆனால் அது கண்டங்கத்திரி கிடையாது. இதில் உள்ள சிவன்லிங்கம் உள்ள சிலை இருக்கும். இந்த சிவலிங்கம் முட்டைக்கருவில் இருப்பார். இது காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் நான். 9 லிங்கம் இருக்கும் ஒரு சிலைக்குள்ள, ஒரு பழத்துக்குள்ள. சாமி இல்லைன்றவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, அரசாங்கத்தில் ஏதாவது கடை மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அரசாங்கத்தில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்லேருந்து வேற வண்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வண்டி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ இங்கேயே போட்டிருக்கேன். நான் 13 வருஷமா கடை போட்டதில் இது 7வது இடம். கடை லொகேஷன் வந்து மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்துக்கு நேரே ஆப்போசிட்.